Hi friends, welcome to Rice and Spices channel. இன்னைக்கு நம்ம மேகி நூடுல்ஸ் வச்சு ஃப்ரைட் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. ஒரு கடாயில தண்ணி ஊத்தி ஒரு பாக்கெட் மேகியை உள்ள சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதும் தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிடலாம். நூடுல்ஸை வடிகட்டி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அப்புறம் பாதி குடமிளகாயை ஸ்கொயராக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரைட் மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேகி நூடுல்ஸ் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.